ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவும் ஹீரோயினியும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ்ல 3 வருஷமா ஹீரோ சின்சியரா துரத்தி லவ் பண்றாரு. ஒரு நாள் காலேஜ்ல வச்சு ஹீரோனி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. பட் ஹீரோனி, நான் உன்னை லவ் பண்ணல, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோ பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ண ஒன் சைடா லவ் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த நேரம் ஹீரோ தன்னோட லவ்வ அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. அவங்களும் ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ஒரு சூழ்நிலை காரணமா ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போறாரு. அது யார் வீடுனா, ஏற்கனவே காலேஜ்ல ஹீரோ லவ் பண்ண ஹீரோனி லாஸ்லியா வீடு. அங்க பணத்துக்காக ஹவுஸ் கீப்பிங் வேலையை ஹீரோ பாக்குறாரு. இந்த நேரத்துல ஹீரோ ஹரிக்கும் லாஸ்லியாவுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கு. ஹீரோவை லாஸ்லியா தான் வேலை பார்க்க ஐடி கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. ஹீரோனி தான் கூட பழகிறத பார்த்து லாஸ்லியா தன்னை லவ் பண்றாங்க அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஒரு கட்டத்துல தான் ஹீரோவுக்கு லாஸ்லியா ராயனை தான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்கன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் ஹீரோவோட வாழ்க்கையில என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, ஹீரோவும் ஹீரோனியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, ஹீரோ லைஃப்ல செட்டில் ஆனாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப் எப்படி இருக்கும், அவங்களோட லவ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத படத்துல ரொம்ப யதார்த்தமா காட்டியிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் காமெடி தான். கதையோட போக்குல யதார்த்தமான காமெடிய இன்க்ளூட் பண்ணி வேற லெவல்ல ஃபன் பண்ணிருக்காங்க. படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்டிங் வரையும் காமெடிக்கு பஞ்சமே இல்ல. படத்துல உள்ள காமெடி கவுண்டர் செமையா சிங்க் ஆயிருக்கு. படத்தோட ஒரு சீன்ல ஹீரோ கடல்ல முங்கி சாக போவாரு. அந்த நேரம் ஹீரோவுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்குமான காமெடி அல்டிமேட்டா இருக்கு. அதே மாதிரி படத்தோட ஒரு சீன்ல ஹீரோ எலிமருந்து தின்னு சாக போவாரு. அதெல்லாம் பயங்கர காமெடியா இருந்துச்சு. படத்துல லாஸ்ட்லயா ஒரு ப்ராஜெக்டுக்காக நைட்டு தூங்காம வேலை பார்ப்பாங்க. அப்ப அவங்க கூட ஹீரோ இருந்து நல்லா தூங்குவாரு. அந்த காமெடியும் சரி. அதுக்கப்புறம் தான் மகன் ஹவுஸ் கீப்பிங் வேலை பாக்குறான்னு தெரியாம ஹீரோவோட அம்மா ஹீரோவுக்கு பொண்ணு பார்ப்பாங்க. அந்த சீனும் சரி. இப்படி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியை நிறைச்சு வச்சிருக்காங்க. படத்தோட ஹீரோ ஹரி மிடில் கிளாஸ் பையனா நீட்டா நடிச்சிருக்காரு. அவரோட டைலாக் டெலிவரி, மாடுலேஷன், ஹியூமர் சீன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. ஹீரோனி லாஸ்லியா கதைக்கான ஹீரோனியா தன்னோட கதாபாத்திரத்தை சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல ஹீரோவுக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்குமான சீன்ஸ் படத்துல செமையா இருக்கு. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ ஓவர் டோஸ் பண்ணாம கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. படத்துல உள்ள லவ் போர்ஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட மியூசிக் நிறைய சீன்ஸ நல்ல எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. படத்தோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது படத்துல புதுசா எதுவுமே இல்ல. படத்துல லாஸ்லியா ஹீரோவை லவ் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ லாஸ்லியா கிட்ட லவ் பண்ண சொல்லுவாரு. அந்த சீனும், அதுக்கப்புறம் ரயான் கூட ஹீரோ சண்டை போடுவாரு. அதெல்லாம் கொஞ்சம் போரிங்கா இருக்கு. படத்தோட டியூரேஷனை இன்னுமே கம்மி பண்ணிக்கலாம். படத்துல உள்ள மியூசிக் பக்காவா இருந்தாலும் படத்துல உள்ள பாட்டு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. இந்த படத்தை அருண் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஹரிபாஸ்கர், லாஸ்லியா, இளவரசு, ரயான் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு டீசென்டான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.